வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்கள்ட்ட ஃபிட்னஸ் பத்தி தான் பேசலான்னு இருக்கேன். ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ண நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி டெய்லி கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடுறதுல இன்னைக்கு டே 60. ஒருத்தவங்க பாடியுமே ஒரு ஷேப்ல இருக்கும். ஒருத்தவங்க ஒல்லியா இருக்கலாம், ஒருத்தவங்க குண்டா இருக்கலாம், ஒருத்தவங்க ஃபிட்டா இருக்கலாம். ஸோ அதனால உங்களோட ஃபிட்னஸ் பிளானுமே தனியா தான் இருக்கணும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோஸ் பார்த்து அவங்க சொல்ற ஒர்க் அவுட் பிளான்ஸ ஃபாலோ பண்றாங்க. அவங்க சொல்ற டயட் பிளான ஃபாலோ பண்றாங்க. அவங்கலாம் பார்த்தா 2 to 3 இயர்ஸா ஜிம் போய் அவங்க பிசிக்க ப்ராப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாரி அவங்களோட கோல் டிஃபரெண்டா இருக்கும். உங்களோட கோல் டிஃபரெண்டா இருக்கும். வொர்க் அவுட் பண்றது மாரி வார்ம் அப் பண்றது, வொர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வார்ம் டவுன் பண்றதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால அவங்க சொல்ற விஷயத்த அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் எல்லாருமே பண்ற பெரிய மிஸ்டேக்கே. ஆக்சுவலாவே அவங்களுக்கு வொர்க் ஆகுறது நமக்கு வொர்க் ஆகாது. அவங்க ஃபுல்லாவே ஃபிட்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல்ஸ் இருக்கும். பெர்சனல் ட்ரெய்னர்ஸ் இருப்பாங்க. ப்ராப்பரான ரிகவரி இருக்கும். பட் நம்ம நார்மல் பீப்பிள் அந்த மாரி கிடையாது. நமக்கு வேலையோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நமக்கு அவ்வளோலாம் டைம் கிடையாது. நம்ம வேற விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸ் சேமா இருக்கும்னு நினைக்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸோ டிஃபரெண்ட் பாடி, டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே டிஃபரெண்டான ரொட்டீன் இருக்கும். ஸோ அவங்களோட ரொட்டீனை ஃபாலோ பண்ணா நம்ம ஃபிட் ஆக மாட்டோம். உண்மையான ஃபிட்னஸ் வந்து ப்ராப்பரான ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க உங்க ஃபிட்னஸ்க்காக. ஸோ மத்தவங்க சொல்றத காப்பி பண்ணாதீங்க. ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்த மாரி உங்க கோலை செட் பண்ணி அதை ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன பார்ப்பீங்களான்னு தெரியாது. ஃபிட்னஸ் ரிலேட்டடான கன்டென்ட்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.